அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் ஆளி விதையை பயன்படுத்தி எப்படி நம்ம உடல் எடையை குறைக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தாங்க பார்க்க போகிறோம். மொத்தம் இதில் 2 வெரைட்டி இருக்குங்க. ஒன்று லைட் கோல்டன் கலரில் இருக்கும், இன்னொன்று இந்த மாதிரி டார்க் ப்ரௌன் கலரில் இருக்குங்க. இந்த டார்க் ப்ரௌன் கலரில் உள்ள ஆளி விதையை வாங்கி பயன்படுத்துங்க. இதில் தான் நிறைய ஊட்டச்சத்துக்கள் நிறைஞ்சிருக்கு. இந்த ஆளி விதையில் நிறைய நார்ச்சத்துக்கள் இருக்குங்க. இது நம்ம உடம்புல உள்ள கெட்ட கொழுப்பை கரைச்சிட்டு நல்ல கொழுப்பை அதிகரித்து கொடுக்கும். இந்த ஆளி விதையை நாம் அப்படியே சாப்பிட்லாம், இல்லைன்னா பவுடர் பண்ணி சாப்பிட்லாம், இல்லைன்னா முளைக்கட்டை வச்சு கூட சாப்பிட்லாங்க. ஆனால் அப்படியே சாப்பிட்றத விட பவுடர் பண்ணியோ இல்லைன்னா முளைக்கட்டை வச்சு சாப்பிடும்போது இதில் உள்ள ஊட்டச்சத்துக்கள் நமக்கு முழுமையாக கிடைக்கும். இந்த ஆளி விதை இதய நோயிலிருந்து நம்மளை பாதுகாக்கக்கூடிய ஒரு அற்புதமான மருந்து அப்படின்னே சொல்லலாங்க. இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் பெண்களுக்கு அதிகமாக ஏற்படக்கூடிய இந்த ஹார்மோன் குறைபாட்டினால் வரக்கூடிய நீர்க்கட்டி பிரச்சனை, நீர்க்கட்டினால் வரக்கூடிய இந்த சீரற்ற மாதவிடாய், அதிகமாக முடி கொட்டுறது, உயர்ந்த இரத்த அழுத்தம், இது மாதிரி பிரச்சனை எல்லாத்தையும் இந்த ஆளி விதையை நம்ம தொடர்ச்சியாக எடுத்துக்கும் போது நம்மளால் சரி பண்ண முடியுங்க. இந்த ஆளி விதை பெண்களுக்கு சுரக்கக்கூடிய ஹார்மோன்ஸை அதிகப்படுத்தி நம்மளுடைய இந்த சீரற்ற மாதவிடாய், நீர்க்கட்டி பிரச்சனை எல்லாத்தையும் சரி பண்ணும். அது மட்டும் இல்லாமல் மாதவிடாய் நேரத்தில் ஏற்படக்கூடிய தலைவலி, வயிற்று வலி, பதட்டம், இது மாதிரி பிரச்சனையும் இது நல்லா சரி பண்ணும். இது பெண்களுக்கு சுரக்கக்கூடிய ஹார்மோன்ஸை அதிகப்படுத்துறதுனால ஆண்கள் இந்த ஆளி விதையை அதிகமாக பயன்படுத்த வேண்டாங்க. உடல் எடையை நல்லா வேகமாக குறைக்கக்கூடிய இந்த ஆளி விதையோட வெந்தயத்தையும் சீரகத்தையும் நம்ம சேர்த்து பவுடரை அரைச்சி எடுக்க போகிறோங்க. இந்த வெந்தயத்துக்கு நிறைய நார்ச்சத்துக்கள் நிறைஞ்சிருக்கு. வெந்தயம் நம்ம உடம்புல உள்ள கெட்ட கொழுப்பை நல்லா குறைச்சி கொடுக்குங்க. அதே மாதிரி சீரகத்தை சீர் ப்ளஸ் அகம், சீரகம் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளுடைய அகத்தை நல்லா சீர் பண்ணக்கூடிய அளவுக்கு சக்தி இதில் நிறைய இருக்குங்க. இது எல்லாமே உடல் எடையை நல்லா குறைச்சி கொடுக்கும். இப்போது ஒரு 100 கிராம் அளவு ஆளி விதையை நான் மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கிறேங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க ஆளி விதையை நல்லா வறுத்துட்டு அதுக்கப்புறமா தான் பவுடர் பண்ணணும் அப்படின்னு. ஆனால் ஆளி விதையை கண்டிப்பாக சூடு பண்ணக்கூடாதுங்க. அப்படி நம்ம பண்ணோன்னா அதில் உள்ள சத்துக்கள் நமக்கு முழுமையாக கிடைக்காது. அதனால் வறுக்காமல் அரைச்சிக்கோங்க. இப்போது அடுத்ததாக 100 கிராம் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கிறேங்க. இந்த சீரகம், வெந்தயம், ஆளி விதை எதையுமே வறுக்க தேவையில்லைங்க. அப்படியே கரெக்டாக ஒரு 100 கிராம் அளவுக்கு எடுத்துக்கோங்க. இப்போது அடுத்ததாக வெந்தயத்தை சேர்த்துக்கலாங்க. ஆளி விதை நாம் எடுத்துக்கும் போது அது உடம்புக்கு ஒரு ஹீட் கொடுக்குங்க. இந்த வெந்தயம் சேர்த்து சாப்பிடும்போது அந்த சூடு நமக்கு சரியாயிடும். இந்த ஆளி விதையை நம்ம டெய்லி எடுத்துக்கும் போது தண்ணி நிறைய குடிக்கணுங்க. இல்லைன்னா நமக்கு மலச்சிக்கல் பிரச்சனை, வாய்வு பிரச்சனை இதெல்லாம் ஏற்படும். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது நல்லா பவுடராக அரைச்சி எடுத்தாச்சுங்க. இந்த பவுடர் நல்ல வாசனையாக நல்லா இருக்குது. இந்த பவுடரை நம்ம ரொம்ப நாளைக்கு வர மாதிரி அரைச்சி வைக்கக்கூடாதுங்க. அப்படி நம்ம அரைச்சி வச்சோன்னா இந்த ஆளி விதையோட ஊட்டச்சத்துக்கள்லாம் நமக்கு முழுமையாக கிடைக்காது. அதே மாதிரி இந்த பவுடரை நம்ம கண்ணாடி ஜார் இல்லைன்னா உடன் பாக்ஸில் தாங்க ஸ்டோர் பண்ணி வைக்கணும். ஸ்டீல் பாத்திரத்துலேயோ இல்லைன்னா பிளாஸ்டிக் பாக்ஸ்லேயோ ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடாது. நல்ல ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வெயிட் லாஸ் ட்ரிங்க் எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாங்க. ஒரு பாத்திரத்தில் ஒரு 300 ml அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க. இது சுடு தண்ணியெல்லாம் கிடையாதுங்க, வெறும் நார்மல் வாட்டர் தான். இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பவுடர்லேருந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் பெரிய ஸ்பூனில் 1 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க. இது ஒருத்தர் குடிக்கக்கூடிய அளவுங்க. ஆளி விதை, வெந்தயம், சீரகம் இதை பல விதத்தில் நம்ம உடல் எடையை குறைக்கிறதுக்காக பயன்படுத்தலாம். ஆனால் இது 3ஐயும் சேர்த்து இந்த மாதிரி பவுடராக ரெடி பண்ணி ராத்திரி தூங்க போகிறதுக்கு முன்னாடி 1 கிளாஸ் தண்ணியில் இந்த மாதிரி ஊற வச்சுட்டு காலையில் எழுந்து இதை நம்ம ஃபில்டர் பண்ணி சாப்பிட்டோன்னா நமக்கு உடல் எடை வேகமாக குறையுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதை நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். காலையில் பார்க்கலாங்க. இப்போது காலையில் ஆயிடுச்சுங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், இந்த தண்ணியில் இதனுடைய சத்துக்கள் நல்லா முழுமையாக இறங்கியிருக்கும். இப்போ இதை நாம் ஃபில்டர் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஃபில்டர் பண்ணிக்கலாம்.
இதை நாம் வெறும் ஆளி விதை மட்டும் அரைச்சி வச்சு கூட பயன்படுத்தலாங்க. ஆனால் இந்த மாதிரி வெந்தயம், சீரகம் இதெல்லாம் கலந்து பயன்படுத்தும் போது நமக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்குங்க. இந்த ஆளி விதை, வெந்தயம், சீரகம் இது எல்லாத்தையும் நம்ம தொடர்ச்சியாக இந்த மாதிரி எடுத்துக்கும் போது நம்மளுடைய ஸ்கின் வந்துட்டு நல்ல பளபளப்பாக மாறுறதை உங்களால் உணர முடியும். அதே மாதிரி முடி வளர்ச்சியும் நல்லா அதிகமாகவே இருக்குங்க. இந்த வெயிட் லாஸ் ட்ரிங்கை காலையில் எழுந்த உடனே வெறும் வயிற்றில் எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். நான் திருப்பி சொல்கிறேங்க, இந்த ட்ரிங்க் எடுத்துக்கும் போது கண்டிப்பாக நீங்கள் தண்ணி கொஞ்சம் அதிகமாக குடிக்கணும். இல்லைன்னா மலச்சிக்கல் பிரச்சனை, வாயு பிரச்சனை இதெல்லாம் உங்களுக்கு ஏற்படும். இந்த ஆளி விதை சேர்த்த இந்த வெயிட் லாஸ் ட்ரிங்கை வந்துட்டு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்க, குழந்தைகளுக்கு தாய்ப்பால் கொடுத்துட்ருக்கிறவங்கெல்லாம் எடுத்துக்க வேண்டாங்க. பொதுவாக வந்துட்டு இந்த ஆளி விதை வந்துட்டு குழந்தைகளுக்கு தாய்ப்பால் கொடுக்குறவங்களும் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்களும் 1 டீஸ்பூன்லேருந்து ஒரு 2 டீஸ்பூன் வரைக்கும் எடுத்துக்கோங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் என்னை கேட்டால் நான் எடுத்துக்க வேண்டான்னு தான் சொல்லுவேன். உங்களுக்கு அப்படி எடுத்துக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் உங்கள் டாக்டர்கிட்ட கேட்டுட்டு அதுக்கப்புறம் எடுத்துக்கோங்க. ஏன்னா ஒவ்வொருத்தங்க உடம்பு ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஒரு சிலருக்கு ஒத்துக்கும், சிலருக்கு ஒத்துக்காது. ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது சாதாரணமாகவே நம்ம உடம்புல நிறைய மாற்றம் ஏற்படும். அதனால் உங்கள் டாக்டர்கிட்ட கேட்டுட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. ஆனால் மெனோபாஸ் டைமில் இருக்கிற லேடிஸ் வந்துட்டு இந்த ஆளி விதை எடுத்துக்கலாங்க. அவங்களுக்கு இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதே மாதிரி வெறும் ஆளி விதை மட்டும் சேர்த்து இந்த ட்ரிங்க்கு கூட எடுத்துக்கலாம். ஆனால் அந்த மாதிரி எடுத்துக்கும் போது கண்டிப்பாக 1லேருந்து ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும்தாங்க ஒரு நாளைக்கு இந்த ட்ரிங்க்குக்கு வந்து நீங்கள் தேவையான அளவு பவுடர் சேர்த்துக்கணும். ரொம்ப அதிகமாக எடுத்துக்கக்கூடாது. இந்த ஆளி விதை கலந்த இந்த வெயிட் லாஸ் ட்ரிங்கை நீங்கள் எடுத்துக்கும் போது உங்களுடைய ஸ்கின்ல, உங்களுடைய முடியில் வந்து ஒரு நல்ல ஷைனிங் வரதை உங்களால் ஃபீல் பண்ண முடியுங்க. இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதே மாதிரி நிறைய வெயிட் லாஸ் ரெசிபீஸ் வந்து நம்மளுடைய சேனலில் போட்டிருக்கோங்க. அதோட லிங்க் வந்துட்டு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.